பெரியாழ்வார் திருமொழியில் 1ஆம் பத்து 4ஆம் திருமொழி 6ஆம் பாசுரம். தண்டொடு சக்கரம் சார்கம் ஏந்தும் தடக்கையன் கண் துயில் கொள்ளக் கருதி கொட்ட அவி கொள்கின்றான் உண்டமுலை பாலரா கண்டாய் உறங்காவிடில் விண் தனில் மன்னிய மாமதி விரைந்தோடி வா. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். கண்ணனோட சந்திரன் விளையாட வராமல் இருக்கான் இல்லையா, அதை பார்த்துட்டு பெரியாழ்வாரை சொதிக்கு கோபமே வந்துருத்தான். கண்ணனை நீ யாருன்னு நினச்சிட்டு இருக்க? சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணனாக்கும் பஞ்சாயுதங்களை ஏந்தி இருப்பவர் பார்த்தது இல்லையா நீ? பாரு கையில் என்னெல்லாம் இருக்குன்னு. கதை கௌமோதிக்கு வச்சுட்டு இருக்க, சக்கரம் சார்கவில் எல்லாம் தாங்கி இருக்கும் விசாலமான திருக்கைகளை பாரு. மற்ற 2 ஆயுதம் சொல்லலையே அப்படின்னாக்க இந்த பாஞ்சஜன்யம் நந்தகம்ங்கிற வாழும் ஏன் சொல்லலைன்னா உபலட்சணம். அதனால் உனக்கு ஆபரணமாக இருக்கணுமா இல்லை ஆயுதமாக இருக்கணுமா நீயே முடிவு செஞ்சுக்கோ அப்படிங்கிறார். சந்தன் உடனே வரல. அப்படியும் அதுக்குள்ளே கண்ணனுக்கு தூக்கம் வர கொட்டாய் விட ஆரம்பிச்சுட்டான். அதனால் இப்போதே வா அப்படிங்கிறார். அப்படி சந்தனம் வரவில்லை. பெரியாழ்வார் யசோதை சொல்கிறா, பாரு பால் குடித்த உடனே குழந்தை தூங்கணும், தூங்கலைன்னா ஜெரிக்காது. ஆக அவன் தூக்க கலக்கத்தோட கொட்டாய் விடுறான் பாரு. இப்போவே நீ வந்துடு, உடனே இறங்கி வா. வானத்திலேயே இருந்து கொண்டு இறங்கி வராமல் இருக்கிறாயே, கண்ணன் தூங்குவதற்கு இறங்கி வந்து விளையாடுவா அப்படிங்கிறார். பெரியாழ்வார் திருமொழியில் 1ஆம் பத்து 4ஆம் திருமொழி 7ஆம் பாசுரம். பாலகன் என்று பரிபவம் செய்யேல் பண்டொரு நாள் ஆலிநிலை வளர்ந்த சிறு கணவனிவன் மேலெழப் பாய்ந்து பிடித்து கொள்ளும் வெகுளுமேல் மாலை மதியாதே மாமதி மகிழ்ந்தோடி வா. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, அவன் என்ன சின்ன குழந்தைன்னு நீ நினச்சிட்டு இருக்கியா? அவனை குழந்தைன்னு அவமானப்படுத்தாத, பரிபவம் செய்யேல் அப்படிங்கிறார். ஏளனமாக பார்க்காத. பிரளய காலத்தில் ஒரு சமயம் என்ன பண்ணார்? ஆளிலையில் கண் வளர்ந்தார் இல்லையா, குட்டி குழந்தையா. ஆனால் அப்போ என்ன பண்ணார்? உலகத்தை எல்லாத்தையும் வயிற்றில் விழுங்க ரட்சித்தார் அல்லவா. அக்கடித கடனா சாமர்த்தியம் உள்ளவர் அவர். ஆலமா மாத்திர நிலை மேல்ங்கிற பாசுரம் நீ கேட்டது இல்லையா? ரொம்ப குட்டி கண்ணனாக்குன்னு நினச்சுன்றாத. அப்படி நீ வரலனாக்க கண்ணனுக்கு கோபம் வந்தால் என்ன செய்வான் தெரியுமா? மேல் நோக்கி எழுந்து பாய்ந்து உன்னையே பிடித்து விடுவான். ஏன்னா அவன் அச்சுதன், நழுவ விடாதவன். நான் நீ மறக்காத. அவன் மால்னா யார்? திருமால். ரொம்ப பெரியவன். குழந்தைன்னு நினச்சி அபசாரப்படாத. பெருந்தன்மையோடு விளையாட சந்தோஷமாக வா அப்படிங்கிற.